ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாவங்க நம்ம மல்லி, இந்த சுடர் ரேணுகா இல்லை, இவ ஒரு ஃப்ராடு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக மல்லி எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஃபைனலில் இந்த ரகுவையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த சுடர் தான், இவ ரேணுகா இல்லை அப்படின்றத இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அந்த ரகுவோட ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணாவே போதும், பழைய ஃபோன் காலோட ஹிஸ்ட்ரியை எடுத்தாவே போதும், அதில் ரேணுகாவோட நம்பர், அதாவது அந்த சுடரோட நம்பர் இருக்கும். அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அதை செஞ்சாவே போதும், இவன் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆகிடும். ஆனால் கடைசியில் இந்த விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் எல்லாத்தையும் அப்படியே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி நம்ம மல்லியை அடக்கி வச்சுட்டாரு. மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசளவில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது இப்போ வெண்பாவை இந்தளவுக்கு கொடுமைப்படுத்துறது தான். கடைசியில் நம்ம வெண்பா காலில் வெந்நீரை கொட்டி இந்த சுடர் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறா. இதையெல்லாம் தெரியாமல் விஜய் கோவப்படுறாரு பாருங்களா, அதுதான் புரிஞ்சிக்கவே அவ்வளோ கோவம் வருது விஜய் மேலே. கூடிய சீக்கிரத்தில் விஜய் மல்லியோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது இந்த ரேணுகா மேலே சந்தேகப்பட்டு இவ சுடர் தான் அப்படின்றத சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா மல்லியும் சரி வெண்பாவும் சரி அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இவ ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக மல்லி கூட என்னம்மா ஏதுன்னு கேட்காம மல்லி சொல்கிற எல்லாத்தையும் நம்ம வெண்பா குட்டி பெரிய மனுஷி மாதிரி ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எரும மாடு மாதிரி இருக்கிற இந்த விஜய் துளி கூட காது கொடுத்து கேட்கறதில்ல. அப்படியே கேட்டாலும் மல்லி சொல்கிறதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது கூட இல்லைங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இவ சுடர் தான் அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம மல்லி நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போவே நினச்சா கூட டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இவ சுடர் தான் அப்படின்றத இந்த ரகுவோட பழைய ஃபோன் நம்பரோட அந்த இதெல்லாம் எடுத்தாவே போதும், அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்தால் போதும், இதில் ரேணுகாவோட நம்பர் இருந்துடும். அதை விஜய்கிட்ட காட்டினாவே எல்லாம் முடிஞ்சது. இப்படி இவ பண்ணிடுவா, நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த சுடர் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம வெண்பாவை வச்சு லாக் பண்ணிட்டாங்க மல்லியை. சரிங்க, மல்லி அமைதியாக இருந்தாலும் அந்த நல்ல தம்பி இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக அமைதியாக இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா ஆல்ரெடி இந்த பழைய ஃபோன் நம்பரை வச்சு நாங்கள் விசாரித்து தான் ஆகணும் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் இருந்து அந்த ஹிஸ்ட்ரி, அந்த ரகுவோட ஃபோன் நம்பரோட ஹிஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் இந்த ரகுக்கு ரேணுகா நம்பர்லேருந்து தான் அடிக்கடி கால் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த விஜய்க்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த நல்ல தம்பி இன்ஸ்பெக்டர் சொல்லணுங்க. அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா போதும், கண்டிப்பாக 1% அளவுக்கான கூட இந்த ரேணுகா மேலே சந்தேகம் வரும். சந்தேகன்ற ஒன்று விஜய்க்குள்ளே மட்டும் வந்துடுச்சுன்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சிக்காமல் விஜய் அவ பொண்ணு மல்லி அவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாரு. இந்த அளவுக்கு பேசின விஜய் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இவ எங்கள் பொண்ணு மல்லி, நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லாததுக்கு முன்னாடியே எப்படியாவது இவ சுடர் அப்படின்றத நிரூபிச்சாகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.